ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஆதி. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அருணா. நம்ம வந்து கொலை நாள் கழிச்சு நம்மளுடைய குலதெய்வத்துக்கு வந்து வழிபாடு செய்து சாமி கும்பிட்டு நிம்மதியாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா நம்ம அருணாவோட பிறந்த நாள். ஒரு வழியாக பிறந்த நாள் இன்று இரவு கோயிலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கே வந்து இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களா இல்லை அப்படின்னு தெரியல. ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இன்னொன்று என்னென்னா சொல்லணும், இதையுமே சொல்லணும். இந்த மருந்தாணி வந்து நைட்டு மாமா வச்சு விட்டதுங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் கையில் மருந்தாணி வச்சேன் அப்படின்னா, நான் கன்சியாக இருக்க டயத்தில் வச்சேன். அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வைக்கிற வாய்ப்பே கிடைக்கலங்க நமக்கு. நைட்டு நான் மாமா கிட்ட சொன்னேன் மருந்தாணி வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் தூங்கிட்டேன். ஆனால் ஆக்சுவலாக மாமா வந்து நைட்டு அரைச்சி இந்த கையில் ஃபுல்லாக வச்சுட்ருக்காங்க. உங்களுக்கு இங்கிட்டுமே நான் காமிக்கிறேன் பாருங்கவே. இந்த கையில வச்சுட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது எனக்கு வச்சது கூட எனக்கு தெரியாது, அந்தளவுக்கு தூக்கம். லாஸ்ட்டாக இந்த கையில் வைக்கும் போதான் வந்து நான் கையை இப்படி செஞ்சுட்டேன். அப்படி செய்யும் போதான் தெரியும் மாமா மருந்தாணி வச்சாங்கன்னே அப்படின்னு கையில் தெரியும். காலில் தான் பக்கிட்ட கையெல்லாம் விறுவிறுன்னு இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன கையில் விறுவிறு இழுக்குது அப்படின்னு பார்த்தா மருந்தாணி வச்சிருக்காங்க. சரி தூங்கட்டும் அப்படி சொல்லிட்டு ஒரு வழியாக தூங்க விட்டு வச்சான். வைக்கும் கூடயும் ரொம்ப பாடாயிருச்சு. ஆமா, கையங்கிட்டு மடக்க இங்கிட்டு மடக்க ஒரு 10 தடவை எடுத்து வச்சிருப்பீங்க. லெவலில் இருந்துச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி. உண்மைக்கே வந்து அருணா கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் இப்படி ஒருலாம் மாற்றம்லாம் நடக்குமா அப்படின்னா உண்மைக்கே மெடிக்கல் மிராக்கள். கடவுளுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி வரும் நாட்கள்லையும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக எல்லாமே மாறும். அதே மாதிரி மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. கண்டிப்பாக உங்களுடைய தயவுனால தான் நாங்கள் இப்போ அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ வரும், ஷார்ட்ஸ் வீடியோ வரும். தென் டெய்லி நடக்கிற கூட எங்களால் முடிஞ்ச அளவுக்கு போட முடிஞ்ச போட்டுருவோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கிம்பலில் கோயிலில் வந்து கையில் இப்படி அண்டை கொடுத்து பிடிச்சி எடுத்துட்டாங்க. இந்த கையில் வந்து கேமரா கோயில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கு. அதனால வந்து ஆனால் உண்மைக்கே என்ன சொல்கிறேன்னா, நான் இவ்வளோக்கு வந்து பேசுகிறதே நம்ம லைவ்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நிறைய பேர் அருணா இவ்வளோ வாய் பேசுதா, அருணா அப்படி பேசுதா அப்படின்றதே ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நான் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பேன். இந்தளவுக்கு என்ன வெளில கொண்டு வந்து தனியாக நான் மட்டும் பேசி இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறதுக்கெலாம் காரணமே மாமா மட்டும்தான். மாமா கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நான் கொடுத்து வச்சுருக்கணும். உண்மைக்கே என் லைஃப் அப்படியே டோட்டலாக சூப்பராக அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்சு எல்லாருக்கும் இருக்கும், பட் எனக்கு வேற மாதிரி சேஞ்ச் ஆகி லைஃப் எப்படி டோட்டலாக கிடைச்சது. மாமா கிடைச்சது மிகப்பெரிய வரம் தான் எனக்கு, என்னைய பொறுத்தளவு. நான் அப்படிதான் நான் இருக்கு நினைச்சிருக்கேன். 2 வருடங்கள் தொடர்ந்து என்னுடைய 3ஆம் வருடம் அடி எடுத்து வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிறந்த நாளுக்கு வந்துட்டு நான் அங்கே ஊரில் இருந்தேன். ஸோ நான் பாப்பா பிறந்திருந்தேன், டெலிவரி டைம் அங்கே ஊரில் இருந்தேன். அங்கே மாமா வந்துட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்படி வந்தாங்க. இந்த டைம் வந்து மாமா கூட இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, உண்மைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த ட்ரெஸ் வந்து இப்பதான் மாமா ஏன் மாமா ட்ரெஸ்லாம் அப்படின்னு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலா எல்லாமே சூப்பரா இருக்கு. இருங்க நிமிஷம், நான் எல்லாமே எதிர்பார்க்காததான். நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். என்னை பொறுத்தளவு வந்து இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, கிஃப்ட்டு, நகை, ஆபரணம் அந்த மாதிரிலாம் வந்து நான் லைக் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்தளவு மாமா எப்பயுமே சிரிச்ச முகத்தோட, கோபமாக இல்லாமல் எப்பயுமே சிரிச்ச முகத்தோட, அருணா தப்பே பண்ணிட்டாலும் அப்படின்ற மாதிரி அப்படின்னா எப்பவுமே ஜாலியாக இருந்தால் போதும். எனக்கு அந்த அன்பு தான் வேணும் தவிர மற்றபடி இதுக்கெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு நினைக்கவும் மாட்டேன். இருக்கு அப்படி நம்மகிட்ட இருக்கும் அப்படின்னு இருக்கவும் மாட்டேன். நான் இனிமேல் தான் வந்து கேக்கு வந்து வாங்கி வச்சுருக்கோம். அதை போய் ஒன்று கேக் வெட்டிட்டு அந்த அளவுக்குலாம் பிரம்மாண்டமாலாம் நமக்குமே வந்து அடுத்த லெவல்லாம் பண்ணணும்னு தோணும். பட் நம்ம இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, நம்ம இருக்க வச்சு சிம்பிளாக பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதுக்கப்புறம் அந்த வீடியோவும் இது கூட சேர்த்து தான் வந்து ஆட் பண்ணுவோம். கேக் வெட்டுறது எல்லாமே ரொம்ப அருமை, சந்தோஷமா இருக்கு. ஓகே, நம்ம இனிமேல் தான் கேக்கே வெட்ட போகிறோம். அந்த கேக் வெட்டுற இடத்துல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இன்னொன்றுமே ஒரு திருத்தம் என்னன்னா, இருக்கிற வச்சு சந்தோஷப்படுறோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் தவிர இருக்கிற வச்சு நான் என்ன இருக்கிறது வச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது. காசு பணம் இருந்தால் தான் சந்தோஷமா இருப்போம் அப்படிலாம் கிடையாது. காசு பணம் இருந்தால் எனக்கு சந்தோஷமா இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி அன்பான அழகான ஒரு கணவர் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு செல்லம் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. அதனால
நாங்கள் எப்பயுமே இதே மாதிரி ரொம்ப ஜாலியாக இருப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுறோம், நாங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. இவங்களுக்கு வந்து இன்னைக்கு அதாவது பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி பிறந்த நாள், 10ஆம் தேதி எங்களுடைய திருமண நாள். ஆமா, இந்த தேதியில தான் எங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதாவே இருந்துச்சு. பட் 7ஆம் தேதி வந்து இவங்க பிறந்த நாள், கல்யாணம் அந்த தேதியில வந்து வைக்க முடியாது அப்படின்னால டேட் ஒரு 3 நாள் தள்ளி வச்சு 10ஆம் தேதி கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணம் நடந்ததுமே பயங்கரமா ஒரு இது. அது நாங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு எப்படி நடந்துச்சு அப்படின்னு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே, நம்ம நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா மணி 8:37. போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சாமி கும்பிட்டுட்டு அடுத்து போய் வீட்டுல கேக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு சாப்பாடு. ஆமா, அதுக்கப்புறம் தான் சாப்பாடு. அதனால ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீக்ல அதுல கண்டினியூ பண்ணுவோம். டாடா. ஒரு வழியா வந்து நம்ம இன்னொரு கோயிலுக்கு வரேன்னு சொன்னோம்லங்க, இங்க வந்தாச்சு. அம்மன் இங்க இருக்கிறது அம்மன், இங்க இருக்கிறது வந்து கருப்பர். ரெண்டே சாமி வந்து நம்ம சாமி கும்பிட்டு வழிபட்டாச்சு. ஒரு வழியா நம்மளும் அப்படியே கொஞ்சம் இருட்டாயிருச்சா, பாப்பாவுன்றா அப்படியே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்ச. காற்று வந்து பயங்கரமா கேக்குது. நான் பேசுறது உங்களுக்கு வந்து கிளியர்ஸ் என்னன்னு தெரியல. ஸோ நம்ம கிட்ட மைக் இல்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க நல்லா தான் கேட்கும். அதனால நம்ம சொந்த பந்தங்கள் தானே, நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு கேட்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளும் வந்து வீட்டில் போயிட்டு கேக் வெட்டி நம்ம அதையும் நம்ம ஒரே வீடியோவா அப்லோட் பண்ணுவோம். ஓகே, டாடா பாய். கைஸ், நம்ம ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கேக் வெட்ட போறோம். ஆமா, தான் இருக்காங்க, கேக் வெட்ட போறோம். ஓகே, நம்ம கேக் வாங்கி வந்தாச்சு. நாங்க இப்படியே பேக் கேமரா ஆன் பண்றேன். இந்த கேக்குங்க நமக்காக. இதே நமக்கு வேணாங்க அப்படின்ட்டு இருந்தேன். வாங்கிட்டே வரவே அப்படின்னு சொல்லிட்டு போய் நமக்காக வாங்கிட்டு வந்துட்டாங்க கேக்கு. ஒரு வழியாக கேக் ஓப்பன் பண்ணியாச்சு. சரி, ஓகே, இதை வந்து நம்ம இந்த மாதிரி கத்தி தான் கட் பண்ண முடியும். ஓகே, கட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ ஆதிசிவன் அருணா. பிடிங்க அப்படியே நாங்க இப்படி எடுத்து நட்ஸா விட்டுட்டுருங்க. ஸ்டே ஹாப்பி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ, லவ் யூ. வழியா கேக்க வெட்டி மாமா கூட்டி விட்டுருவோம். லவ் யூ மாமா. அருமை அருமை அருமை. நம்ம எப்பயுமே வந்து வேற லெவலில் இருக்கும். சூப்பர். ஒரு வழியா கேக் வெட்டி லைஃப்ல முதல் தடவை இந்த சாக்லேட் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் வாங்கினது கிடையாது, யாரும் கொடுத்ததும் கிடையாது. நிஜமா இப்பதான் வந்து என்னது டெய்ரி மில்கா. இந்த மில்க் வந்து நிறைய கேள்விப்பட்டு நிறைய பேர் நிறைய லவர்ஸ் கொடுத்துருக்கவங்க பார்த்துருக்கேன். இன்ன வரைக்கும் என் லைஃப்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. அதாவது இந்த மாதிரி ஒரு நான் தான் ரொம்ப லக்கி. ஓகே, இந்தாங்க. லவ் யூ, தேங்க் யூ. எல்லாமே லவ் யூ. ஆமா, ஓகே. மறந்துடாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம கேக் ஒரு வழியாக வெட்டி முடிச்சுட்டோம். இவ்வளோதான் நம்ம செலிப்ரேஷன். ஏன்னா யாரும் இல்லை அப்படின்னு எல்லாரும் பிஸியாக இருக்காங்க. நாங்கள் இங்கே இருக்கனால நானும் அருணா பாப்பா 3 பேரும் செலிப்ரேட் பண்ணியாச்சு. வேற லெவல். நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம வீடியோ போடுவோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவை சந்திக்கலாம். ஓகே, டாடா பாய். எல்லாரும் கேக் சாப்பிட வாங்க. அனைவருக்கும் கேக் உண்டு வாங்க. டாடா பாய். நான் உங்கள் அருணா. டாடா பாய்.